ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயனிஸ்டில் படிக்கிற 7th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் இன்டர்ன்ஷிப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்டர்ன்ஷிப்பை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ப்ராக்டிக்கலில் வந்து உங்களுக்கு இருக்காது. இப்போலாம் 7 பேப்பராக இருக்கும், நீங்கள் 7 பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் சிஎஸ்சி, இசி இந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலில் உங்களோட சப்ஜெக்ட் கோடு போட்டு சம்மர் இன்டர்ன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட்ஸ் வந்து அதுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ சிஜிபிஏ, ஜிபிஏ கால்குலேட் பண்ணுறப்போ அதுவும் இன்வால்வ் ஆகும். நீங்கள் சப்போஸ் இதை பண்ணலன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இதுக்கும் அரியர் விழுந்துடும். நீங்கள் நெக்ஸ்ட் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து எங்களுக்கு 8th செமஸ்டர்லையும் ப்ராஜெக்ட் ஆர் இன்டர்ன்ஷிப் இருக்குல்ல ப்ரோ, நாங்கள் வந்து 7th செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் முடிச்சா 8th செமஸ்டரில் பண்ண வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு 8th செமஸ்டரில் வர ப்ராஜெக்ட் ஆர் இன்டர்ன்ஷிப் வேறு. அதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணலாம் இல்லை இன்டர்ன்ஷிப் பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். அது வேறு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் 7th செமஸ்டரில் உங்களுக்கு 2 கிரெடிட் தான். அதில் நீங்கள் 7th செமஸ்டரில் பண்ணிட்டேன் அப்படிங்கிறக்காக 8th செமஸ்டரில் பண்ணாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட்னா, கீழே வந்து நாங்கள் இன்டர்ன்ஷிப் சப்போஸ் 7th செமஸ்டரில் போனால் 8th செமஸ்டரில் எங்களுக்கு அதுக்குரிய கோர்ஸ்க்குரிய இதை வந்து ஆஃபர் பண்ணுவாங்க 8th செமஸ்டரில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இது வந்து நாங்கள் அப்போ 7th செமஸ்டரில் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டா எனக்கு கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு தனியாக ஒரு பேப்பராக இருக்கனால இதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் இது போக நீங்கள் வேறு இன்டர்ன்ஷிப் போகிறீங்க அப்படின்னா அந்த டயத்தில் உங்களுக்கு அந்த பேப்பரை வந்து அந்த டயத்துக்கு நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறனால அந்த இதுக்குரிய கோர்ஸை வந்து உங்களுக்கு 8th செமஸ்டரில் ஆஃபர் பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓவராலாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்டர்ன்ஷிப் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் சம்மர் இன்டர்ன்ஷிப்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பிபிடி, ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரெக்கார்டு, ஸோ அது டாக்குமெண்ட்டு, ஸோ அப்போ உங்களுக்கு ரிவ்யூ இருக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்டர்ன்ஷிப் இருந்தால் கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.